வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ். நேரத்துக்கு சாப்பிடாதது, அதிகப்படியான காரம், அப்புறம் மன அழுத்தம், இதனால வரதுதான் அல்சர். நெஞ்செரிச்சல், வயிற்று வலி, பசியின்மைன்னு இது நம்ம நிம்மதியையே கெடுத்துடும். மாத்திரைகளை சாப்பிடுறத விட வயிற்றுப்புண்ணை இயற்கை முறையில ஆத்தக்கூடிய சில கீரைகள் நம்மகிட்ட இருக்கு. அது என்னென்ன கீரைகள்னு இப்போ விரிவா பார்க்கலாம். அல்சரின் முதல் எதிரி. அல்சர் என்று சொன்னாலே முதலில் நினைவுக்கு வருவது மணத்தக்காளிதான். இது வயிற்றுக்கும் வாய்க்கும் ஒரு சிறந்த கவசம். வயிற்றில் உட்புறச் சுவர்களில் ஏற்பட்டுள்ள புண்களை, அதாவது பெப்டிக் அல்சரை மிக வேகமாக ஆற்றும். வாய்ப்புண்ணை இது உடனடியாக சரி செய்யும். இந்த கீரையை தேங்காய் பால் சேர்த்து சமைத்து சாப்பிடுவது அல்சருக்கு மிகச்சிறந்த மருந்து. வயிற்றில் ஏற்படும் எரிச்சலை தணித்து இரைப்பைக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். குடலில் தங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றி குடலை சுத்தப்படுத்தும். இந்த கீரையை மாதத்திற்கு 2 முறை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். மருந்து சாப்பிடுபவர்கள் இதை தவிர்க்க வேண்டும். வலுவழுப்பு தன்மையால் குடல் சுவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. வயிற்றில் அமில சுரப்பை சமன் செய்து நெஞ்செரிச்சலை குறைக்கும். குடல் இயக்கத்தை சீராக்கி கழிவுகளை எளிதாக வெளியேற்ற உதவும். இதனால் குடலில் புண்கள் உருவாவது தடுக்கப்படும். வயிற்றை தேற்றுவதோடு உட்புற உறுப்புகளுக்கு வலிமை தரும் கீரை இது. இது இரத்தத்தை சுத்திகரித்து குடல் பகுதியில் புதிய திசுக்கள் வளர உதவும். இதனால் நாள்பட்ட புண்கள் குணமாகும். அல்சரால் ஏற்படும் பசியின்மையை போக்கி நன்றாக சாப்பிடத் தூண்டும். வெந்தயத்தில் உள்ள வழுவழுப்பு தன்மை இரைப்பையின் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்குகிறது. நெஞ்செரிச்சல் மற்றும் புளித்த ஏப்பத்தை சரி செய்யும். குடல் சுவர்களில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து ஜீரணத்தை எளிதாக்கும். நண்பர்களே, அல்சர் இருக்கிறவங்க இந்த கீரைகளை சாப்பிடுறதோட சேர்த்து காரமான உணவுகள் மற்றும் காஃபியை தவிர்ப்பது நல்லது. அதே போல காலையில வெறும் வயித்துல மணத்தக்காளி கீரை சாறு அல்லது தேங்காய் பால் குடிக்கிறது புண்ணை வேகமா ஆத்தும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அல்சரால அவதிப்படுற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியமே செல்வம். நன்றி.